அண்மைச் செய்தி. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மீண்டும் நகரத் தொடங்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்களை வழங்கலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்தம் மீண்டும் நகரத் தொடங்கியிருக்கிறது. மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. வெங்கட்ரமணன், நீங்க விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகராமல் அதே இடத்துல மையம் கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது 2 கிலோமீட்டர் வேகத்தில் தற்பொழுது வடக்கு நோக்கி வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி இலங்கை திரிகோணமலையிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே 310 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 410 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 480 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது நிலை கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இது அடுத்த 12 மணி நேரத்தில் இலங்கை கடற்கரையை ஒட்டி வடமேற்கு திசையை நோக்கி நகர அதிகம் வாய்ப்பு இருக்கிறது எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக வடமேற்கு திசையை நகர்ந்து காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே, வடக்கு தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரை இடையே நாளை மறுநாள், அதாவது நவம்பர் 30ஆம் தேதி புயலாக வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று ஒரே இடத்துல மையம் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி 2 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் இது புயல் இலங்கை அருகே புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே தெற்கு மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று மாலை முதலே அதீத காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது குறைந்தபட்சம் 65 கிலோமீட்டர்ல இருந்து 85 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மாலையிலிருந்தே அந்த காற்று அதிக அளவுல வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடைய வேகம் என்பது அதிகமாக இருக்கும், கடல் சீற்றத்துடன் காணப்படும் உள்ளிட்ட தகவலை சொல்லியிருக்காங்க. கடந்த 6 மணி நேரமா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகராத நிலையில தற்பொழுது 2 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது எனவும், அடுத்த 12 மணி நேரத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.